ரோடெல்லாம் இங்கே பலபலன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பெருமையாக சொல்லிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரோடெல்லாம் பள்ளம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இது நம்ம காரைக்கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்காங்க. இங்கே எல்லோரும் நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம். காரைக்கால் உள்ள நான் என்ட்ராயிட்டேன். ரொம்ப நாள் கழித்து நான் காரைக்காலுக்கு வரேன். ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 20-25 நாள் இருக்குன்னு சொல்லலாம். மாதத்துக்கு ஒரு தடவை தான் என்னால் இப்போ காரைக்காலுக்கு வர முடியுது. ஸோ இந்த தடவை நான் காரைக்காலுக்கு வந்திருக்கிறேன். ஸோ காரைக்காலோட என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஆர்ச்சிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அங்கே நீங்கள் பார்த்தது தமிழ்நாடு செக் போஸ்ட், அந்த பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அதை தாண்டி தான் நம்ம காரைக்கால் உள்ளே வருவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டில் பெரிய அளவில் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் பார்க்கிங் பலமாக இருக்குது. இது கோட்டிச்சேரி ஏரியா. ஸோ கோட்டிச்சேரியை கிராஸ் பண்ணி நம்ம காரைக்காலை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் காரைக்கால் மாவட்டத்தோட ஒரு அங்கம் தான். கோட்டிச்சேரி சர்வேட்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வானம் எப்படி இருக்குது பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக 2011-2025 இல்லை 21-11-2025 அப்போ எடுத்தது தான். ஸோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துட்டு போல் இந்த இடத்துல ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ இது வந்து அவுட்டர் பைபாஸ், வெஸ்டர்ன் பைபாஸ். அந்த சைடாக போகிறோம்னா நம்ம போயிடலாம். நம்ம நேர்நகர் வந்துட்டு பாருங்கள். ஸோ நேர்நகரில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் அண்ட் அண்ணா காலேஜ், அதை தான் நான் முக்கியமாக காட்டணும்னு நினச்சேன். அண்ணா காலேஜ் ஒரு பழமையான இடம் காரைக்காலில். காரைக்காலோட முதல் காலேஜ் அதுதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப வருஷமாகுது, 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல்மோஸ்ட் லா சினிமாஸ் இருக்குது இல்லையா, முன்னாடி சமீனா தேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சமீனா தேட்டர் போய் இப்போ லா சினிமாஸ் தான் அங்கே இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட், MMH திருமண மண்டபம். ஸோ தாண்டினோம்னாக்கா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் சிக்னல் வரும். பஸ் ஸ்டாண்ட் சிக்னலை நம்ம தாண்ட போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு இருக்குது. என்னால் உங்களுக்கு முழுசான அந்த வியூவை காட்ட முடியல. பட் இதுதான் பஸ் ஸ்டாண்டோட இந்த சைடு என்ட்ரி. இதை தாண்டினோம்னாக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, முதல்ல ஐயங்கார் பேக்கரி ஆரம்பித்தது பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான். இது அதனோட கிளை. இது காரைக்கால் கோவில்பத்து ரயில்வே ஸ்டேஷன். காரைக்கால் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்குது. காரைக்காலில் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. பட் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில். அப்போ ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். இன்னும் பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் விடலை. நிலக்கரி ஏற்றிட்டு போகிற அந்த வண்டி தான் போயிட்டு இருக்குது. அதுக்கே இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது. பேசஞ்சர் ட்ரெயின்லாம் போக ஆரம்பிச்சதுனாக்கா பயங்கரமான டிராஃபிக் ஜாமை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிரகார வீதிக்குள்ளே நம்ம பூந்துட்டோம். பிரகார வீதிக்குள்ளே பூந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். நான் காரைக்காலில் ரீச் பண்ணிட்டேன். இனி அப்கமிங் வீடியோஸ் காரைக்காலிலேருந்து சிலதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.